பாவம் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வழமை போல ஏதாவது ஒரு விடயத்தை பற்றி அறிவதற்காக கலையகத்திற்கு வந்திருக்கிறார்கள் 2 பிள்ளைகள். வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஃபாதர். அன்பான பிள்ளைகளே, நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி அறிந்து கொள்கிறோம். அதன் அடிப்படையிலே இந்த வாரத்திலே நான் உங்களுக்கு நாம் கொண்டாடுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கொண்டாட்டத்தை அல்லது ஒரு திருவிழாவை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். என்ன திருவிழா ஃபாதர் அது? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நாள். அதை நாங்கள் திருவிழாவாக கொண்டாடுகின்றோம். இது பழமையாகவே இன்று அதிகரித்து வருகின்ற எல்லா இடங்களிலும் பங்குகளிலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக மாறி வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது வைகாசி மாதத்திலே வருகின்றது. வணக்க மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கிறது. எனவே அன்று மக்கள் தங்களுடைய அன்பையும் பக்தியையும் மரியாதையையும் அதிகமாக அன்னை மரியாளுக்கு செலுத்துகிறார்கள். எனவே அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஃபாதர், இப்போ மரியன்னை எலிசபெத்தை சந்தித்தனால ஏன் அவ்வளோ விசேட நாளாக கருதுகிறாங்க? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது ஏன் விசேடமான நாள்? அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே பல உண்மைகள் இதற்குள்ளே இருக்கிறது. இருந்தாலும் அன்னை மரியாளை உடன்படிக்கையின் பேழை என்று நாங்கள் மன்றாட்டு மாலையிலே சொல்லுகிறோம், பிரார்த்தனையிலே சொல்லுகிறோம். அன்னை மரியாளை ஏன் உடன்படிக்கையின் பேழை என்று சொன்னார்கள் என்றால், இஸ்ராயேல் மக்களுடைய வரலாற்றிலே உடன்படிக்கை பேழை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது. இது கடவுளுடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தியது. புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை உடன்படிக்கையின் பேழை என்று அழைப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அன்னை மரியாளுடைய வயிற்றிலே இருந்த அந்த குழந்தையாகிய இயேசு உடன்படிக்கையினுடைய மத்தியஸ்தனாக, உடன்படிக்கையினுடைய நிறைவாக வந்தார். எனவே அந்த உடன்படிக்கையை வயிற்றிலே தாங்கி அந்த உடன்படிக்கையினுடைய மகிழ்ச்சியை பலருக்கும் அறிவித்ததனால் அன்னை மரியாளை உடன்படிக்கையின் பேழை என்று அறிகிறோம். எனவே இந்த அன்னை மரியாள் இயேசு ஆண்டவரை தன்னுடைய வயிற்றிலே கருவுற்றதன் பின் அவர் அன்னை எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக செல்லுகிறார். எனவே அவர் சென்று அடைந்திருக்கக்கூடிய அந்த நாள் மே மாதம் 31ஆம் தேதி என்று நாங்கள் நினைத்து அந்த நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இந்த நாளை கொண்டாடுகின்றோம். ஃபாதர், இந்த விழா எப்போது பிரகடனம் செய்யப்பட்டது? ரைட். இந்த விழாவா இதற்கு முன் 13ஆம் நூற்றாண்டிலே 18ஆம் நூற்றாண்டிலே அன்னை மரியாளுக்கு பல விழாக்கள் கொண்டாடப்பட்டு வந்தன. 1815ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 15ஆம் ஆண்டிலே எல்லாம் இந்த விழாவை மே மாதம் 31ஆம் தேதியை அன்னை மரியாள் அமைதியின் அரசி என்று கொண்டாடி வந்தார்கள். அதை ஆவணி மாதம் 22ஆம் தேதிக்கு அதை மாற்றினார்கள். எனவே இந்த மே மாதம் 31ஆம் தேதியை 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின் திருவழிபாட்டிலே சில வழிபாட்டு முறைகளை மறுசீரமைத்ததன் பின் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த திருவிழாவை மே மாதம் வைகாசி மாதம் 31ஆம் தேதிக்கு கொண்டு வந்தார்கள். சரிதானே? இதுதான் அந்த நடந்த அந்த மாற்றம். எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்காங்கன்னு மரியனுக்கு எப்படி ஃபாதர் தெரிய வந்தது? ரைட். பாருங்கள், நாங்கள் மங்கள வார்த்தை திருவிழாவை எப்பொழுது கொண்டாடுகின்றோம்? மார்ச் 25 பங்குனி மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அதில் இருந்து நாங்கள் எண்ணி பார்த்தால் இயேசுனுடைய பிறப்பிற்கு சரியாக 10 மாதங்கள் இருக்கிறது. சரிதானே? பாருங்கள், அன்றைக்கு அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தேகத்தை தீர்த்து கொண்டார் வானதூதர். அப்படி என்று சொன்னால், நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என்ற செய்தி அன்னை மரியாளுக்கு கிடைக்கின்ற பொழுது, இது எங்கனம் நிகழும், நான் கன்னியாயிற்று என்றார். அப்பொழுது வானதூதர் சொல்லுகிறார், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மையில் நிழலும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகின்ற இந்த குழந்தை தூயது. உறவினராகிய எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம்.
அப்போ எப்பொழுது அறிந்து கொண்டார்? மங்கள வார்த்தை தினம் என்று அறிந்து கொண்டார். சரியாக மார்ச் மாதம் 25ஆம் தேதி தான் மங்கள வார்த்தை நடந்தது என்று அல்ல, 31ஆம் தேதி தான் போய் அன்னை மரியாள் சந்தித்தார் என்று அல்ல. மாறாக நம்முடைய இந்த திருவழிபாட்டு அந்த கொண்டாட்டங்களுக்குள்ளே இதை நாங்கள் இப்படியாக சேர்த்து வைத்திருக்கிறோம் இந்த ஒரு நாட்கணிப்பிலே. சரிதானே? அப்போ பாருங்கள், எனவே அன்பான பிள்ளைகளே, கருவுரையலாக இருக்குது 6ஆம் மாதம் என்று சொன்னதும் எல்லாம் சந்தேகங்களும் தீர்ந்து போனது. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அன்னை மரியா ஒப்பு கொடுத்தார். விளங்கிட்டு தானே? ரைட். அதன் பின் அன்னை மரியாள் அங்கிருந்து புறப்பட்டு ஜூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். எத்தனை மைல் தூரம் சொல்லுகிறார்கள்? ஏறக்குறைய 100 மைல் தூரம். அப்போ எனவே மார்ச் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 31ஆம் தேதி இந்த காலத்துக்குள் அன்னை மரியாள் சென்றிருக்கலாம். ஆனால் எத்தனை நாள் எடுத்தது அதெல்லாம் அது வரலாற்றிலே நாங்கள் தேட வேண்டிய விடயங்கள். அப்போ எனவே அன்னை மரியாள் 100 மைல் தூரம் நடந்து சென்று அங்கே அன்னை மரியாள் சென்று எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். அங்கே எலிசபெத் அம்மாளோடு 3 மாதங்கள் தங்கியிருந்த பின் அவர் வீடு திரும்பினார். ஏறத்தாழ குழந்தை பேறு வரைக்கும் இருந்திருக்கலாம், அல்லது குழந்தை பேறு முடிந்ததும் அவர் அங்கே இருந்து வந்திருக்கலாம். எனவே பாருங்கள், அங்கே வீட்டுக்கு சென்று அங்கே அன்பை பரிமாறி சகோதர வாசத்தை பரிமாறி, அதனால்தான் கலிகுந்த காரணிக்க மகிழ்ச்சி நிறை மரநிகழ்ச்சியிலே 2வது மரநிகழ்ச்சி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றது. உம்முடைய உறவினரான எலிசபெத்து கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது மகா தயாபரத்துடன் அங்கே சென்று அவருடைய வாசத்திலே வினவுதல் கேட்டு மணமகள்தீரே அந்த மகிழ்ச்சியை பார்த்து, நாங்களும் புறத்தியார் பேரிலே அதிக தியாபரமாக இருக்க எங்களுடைய அருகில் இருக்கிறவர்கள் மத்தியிலே நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக சகோதர பாசத்தோடு வாழ எங்களுக்காக மன்றாடும் என்று மன்றாடுகிறோம். எனவே இந்த அன்னை மரியாளினுடைய இந்த பயணம் மங்களை வார்த்தை நாளிலே தான் இவருக்கு இந்த பயணம் ஆரம்பிப்பதற்கான அந்த அறிகுறி கிடைத்தது. அதற்கு பிறகுதான் அவர் எலிசபெத் அம்மாளை சென்று சந்திக்கிறார். எலிசபெத் அம்மாளுக்கும் மரியனுக்கும் இடையே இருக்க உறவு முறை என்ன ஃபாதர்? அவர் உறவினர்கள் என்றுதான் நமக்கு தெரியும். அவர் உறவினரான எலிசபெத்தும் ரைட் என்று இருக்கிறது. எனவே அன்னை மரியாள் அங்கே சென்று எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகிறார். சொல்லுகிறார்கள், இந்த வாழ்த்து ஷாலோம் எலிசபெத், சமாதானம் உனக்கு உரித்தாகுக என்று அவர் வாழ்த்தியிருக்கிறார். அந்த சமாதானத்தினுடைய கர்த்தாவாகிய இயேசு எங்கே இருக்கிறார்? வயிற்றிலே இருக்கிறார். பாருங்கள், கருவுற்று ஓரிரு நாட்கள் ஓரிரு வாரங்கள் தான். எனவே தன்னுடைய அந்த இயேசுவை சுமந்து கொண்டு அவர் 100 மைல் தொலைக்கு அவர் நடந்து சென்று பிரசுநேகத்தை வெளிப்படுத்தி அங்கே பணிபுரிந்திருக்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஏதாவது சம்மதம் இருக்கா? ரைட். இப்போ பாருங்க, இவர் அன்னை மரியா இங்கிருந்து சென்று எலிசபெத்தை வாழ்த்துகிறார். எலிசபெத்தினுடைய அன்னை மரியாளினுடைய வாழ்த்து எலிசபெத்தினுடைய காதில் கேட்டதும் அவருடைய வயிற்றிலே இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எனவே இந்த அக்களிப்பால் துள்ளியது என்கின்ற இந்த விடயத்தை விவிலிய அறிஞர்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள் என்றால், இந்த அக்களிப்பு, இந்த வாழ்த்து, இந்த இயேசுவும் எலிசபெத் அம்மாளும் மரியாளும் சந்தித்தது, அதே வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு யோவானும் சந்தித்தது. இவர்கள் ரெண்டு வயிற்றில் சந்தித்து கொண்ட சந்திப்பு. இந்த சந்திப்பினாலே திருமுழுக்கு யோவானினுடைய சென்ம பாவக்கரை கழுவியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எப்பொழுது திருமுழுக்கு யோவானுடைய சென்ம பாவக்கரை கழுவப்பட்டது, அது இந்த நிகழ்வில் தான், சந்திப்பில் தான் இந்த அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்திருக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். சரிதானே? எனவே இது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது அன்பான பிள்ளைகளே. இந்த மரியன்னை எலிசபெத்தை சந்திக்க சென்ற நிகழ்விலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முன்மாதிரிகள் என்னது? ரைட். அப்போ பாருங்கள், ஓகே, இதுக்கு நான் பதில் தருகிறேன். அப்போ பாருங்கள், இந்த மே மாதம் முழுவதும் நான் வணக்க மாதத்தை பற்றிய பகுதியில் நான் இதை சொல்லியிருந்தேன். அதே வேளையில் மே மாதத்து இல்லை, நாங்கள் வைகாசி மாதத்தில் இப்படித்தானே போகிறோம், அன்னை மரியாளை கொண்டு அடுத்த வீட்டுக்கு போகிறோம்.
அப்போ சில இடங்களில் அழகான நல்ல நடைமுறை இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த வீட்டு தலைவன் அல்லது தலைவி, அம்மா அல்லது அப்பா கொண்டு போய் அடுத்த வீட்டு தலைவன் அல்லது தலைவிக்கு கொடுப்பார்கள். இப்போ சில வேளையில் 2 வீட்டிலையும் அடிபாடு இருக்குது. அப்போ சில வேளையில் எப்படி செய்வாங்க, வேறு இடத்துக்கு போய்த்தான் அங்கே வருவாள். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் கூடாது. அன்னை மரியாள் விரைந்து சென்று உறவை வளர்த்தார். விளங்குதானே? எனவே இது ஒரு உறவை வளர்க்கின்ற நிகழ்ச்சி. நான் அன்னை மரியாளாக போகிறேன், எலிசபெத் அம்மாள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்கே என்ன நிகழ்கிறது? எலிசபெத் அம்மாள் தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று உரத்த குரலில் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீ. எனவே இந்த சந்திப்பு சும்மா அடே அவள் அப்படி இவள் இப்படி அவன் அப்படி இவன் இப்படி என்று கதைக்கிற சந்திப்பு அல்ல. இந்த அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த சந்திப்பு என்பது தூய ஆவியானவரால் நிரம்பிய சந்திப்பு, உறவால் நிரம்பிய சந்திப்பு. விளங்குகிறதா? எனவே வீட்டுக்கு அன்னை மரியாளுடைய சுரூபத்தை கொண்டு மக்கள் வருகிற பொழுது இது ஒரு தூய ஆவியானவரை சந்திக்கின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும். தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும். உறவு பரிமாறப்படுகின்ற நிகழ்வாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த மே மாதம் 31 நமக்கு அழைப்பு தருகிறது. விளங்குதானே பிள்ளைகள்? எனவே நீங்கள் சொன்னது போல் இந்த நாள் இந்த இந்த நிகழ்ச்சி நமக்கு தருகின்ற முக்கியமான செய்தி என்ன? முதலாவதாக, உடன்படிக்கையின் நாயகன் நம்மோடு இருக்கிறார். ஆறு? ஜேசு. எனவே ஜேசு உடன்படிக்கையின் நாயகனாகிய இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்கிற அந்த முதல் வாசகம், பெருநாளில் வாசிக்கிற முதலாவது வாசகம் இப்படித்தான் சொல்கிறது, இஸ்ரவேலரின் தூயவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். எலிசபெத் அம்மாள், மரியாள், திருமுழுக்கு யோவான், இஸ்ரவேலரின் தூதர், இஸ்ரவேலரின் தூயவர் இயேசு அங்கே இருக்கிறார். எனவே இஸ்ரவேலின் தூயவராகிய இயேசுவை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு ஆண்டவரை, அவரின் இறைவார்த்தையிலே நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறது. முதலாவது. இரண்டாவது, அன்னை மரியாள் உறவுக்கு மதிப்பு கொடுத்தார். தான் அவரும் பலவீனமாகத்தான் இருந்தார், கருவுற்று இருந்தார். ஆனால் இயேசுவை சுமந்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு போய் உறவை பரிமாறிக்கொண்டார். அந்த காலத்தில் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவை இருந்தது. 6 மாதம் என்று சொன்னால் அவர்கள் உதவி தேவைப்படுகின்ற நாட்கள். உதவி செய்து கொடுத்தார். இன்றைக்கு இந்த உதவி செய்கின்ற பழக்கம் நமக்கு உள்ளே இல்லாமல் போய்விடுகிறது. எனவே உதவி செய்ய, உறவுகளை கட்டி எழுப்ப முயற்சி செய்ய வேண்டும். அது இந்த மாதத்திலே, மே மாதத்திலே நாம் உறுதி கொள்ள வேண்டும். அது மாத்திரமில்லாமல் இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாட வேண்டும். இந்த நாள் திருவிழா நமக்கு கற்றுத்தர வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், தூய ஆவியானவருடைய செயற்பாட்டுக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். எனவே அங்கே போய் சேமாலி சொல்லிவிட்டு அங்கே சும்மா வருங்கதை கதைத்து விட்டு வாரதில்லை. மாறாக தூய ஆவியானவரால் நிரப்ப பெற்று ஒருவர் மற்றவரோடு ஒற்றுமையாக பகிர்தலோடு வாழ இந்த விழா நம்மை அழைக்கிறது. அடுத்ததாக, அன்னை மரியாள் என்ன செய்தார்? வாழ்த்தினார். நல்லதை வாழ்த்தினார். இன்றைக்கு பாருங்கள், நாம் வேலை செய்கிற இடங்களில் ஒருவர் மற்றவரை சில வழியில் வாழ்த்த மாட்டோம். கோபமாக இருந்து அவற்றை முகத்தை பார்க்க மாட்டோம். மனசுக்கு பிடிக்காட்டி அவரை திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனால் இது அது அல்ல. ஒருவர் மற்றவரை வாழ்த்துதல். வாழ்த்துரையன் காதில் கேட்டதும் என் வயத்தில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. அதற்கு பிறகு தூயாவியானவரால் நிரப்ப பெற்ற எலிசபெத்து பின்வருமாறு சொன்னார். வாழ்த்து. எனவே வாழ்த்துரைக்கிறது. காலம் எழும்பி வீட்டில் அம்மா அப்பாவை வாழ்த்துறாமா, அப்பா அம்மாவை வாழ்த்துறாங்களா, கணவன் மனைவியை வாழ்த்துறாங்களா, பெற்றோர் பிள்ளைகளை வாழ்த்துறாங்களா, பிள்ளைகள் பெற்றோரை வாழ்த்துறாங்களா? இல்லை. ஆனால் நான் எங்கள் வீட்டில் நான் இப்போ என் வீட்டுக்கு போனால் இயேசுவுக்கு புகழ், எழும்பினோன்னா இயேசுவுக்கு புகழ், நான் கோல் எடுத்து எங்கள் வீட்டில் இயேசுவுக்கு புகழ், அப்படித்தான் சொல்லுவாங்க. குட் ஈவினிங், குட் மார்னிங், ஓகே அது சொல்லலாம். அல்ல அதுகளை விட நாங்கள் இயேசுவுக்கு புகழ் அல்ல.
அல்லது நாங்கள் பாருங்கள் சில வேளையில் இந்த சிங்கள கலாச்சாரத்தில் இருக்கிறது ஒரு நல்ல பழக்கம், ஆரை கண்டாலும் ஜேசுபிகிட்டான்னு சொல்லுவாங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் சில வேளைகளில் தான் மறந்து வர்றது. நாங்களும் வாழ்த்தலாம், கடவுள் துணை, ஜேசு துணை, காட் பிளஸ் யூ, குட் மார்னிங், சமாதானம் உண்டாவதாக, அமைதி உண்டாவதாக. அது நல்லவனாக இருக்கலாம், கெட்டவனாக இருக்கலாம். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த வீட்டுக்கு போனாலும் யாரை சந்தித்தாலும் அமைதி என்று வாழ்த்து. அமைதிக்குரியவன் இருந்தால் அந்த அமைதி அங்கே தங்கும், அப்படி இல்லாட்டி அது உன்னிடம் திரும்பி வந்துவிடும். நாம் வாழ்த்த வேண்டியது, காலையில் ஒரு ஆளை கண்டா, பின் மாலையில் ஒரு ஆளை கண்டா, அந்த ஆளை நாங்கள் வாழ்த்துவது. வாழ்த்தி அந்த ஆளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்கறது. விளங்குதானே? அது எங்கே இருந்தாலும், நான் வேலை செய்கிற இடமா இருந்தாலும், படிக்கிற இடமா இருந்தாலும், என்ன வீட்டிலேயாக இருந்தாலும், என்ன ஆலயத்திலேயாக இருந்தாலும் வாழ்த்த வேண்டும். ஒருவருடைய நல்வாழ்வுக்காக வாழ்த்த வேண்டும். அது மாத்திரமில்லை, பிடிச்சவரையும் வாழ்த்தணும், விருப்பம் இல்லாதவரையும் வாழ்த்தணும். விருப்பம் இல்லாதவரையும் நாங்கள் வாழ்த்த வேண்டும். அடுத்ததாக இன்றைய நாளில் நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை அறிந்து, அன்னை மரியாளனுடைய குழந்தைகள் நாங்கள் எல்லோரும் அவளுடைய கரங்களுக்குள்ளே வளர்த்தெடுக்கப்படுகிறவர்கள். எனவே அந்த அன்னை மரியாளனுடைய ஏழ்மை, பொறுமை, அந்த அன்னை மரியாளிடம் இருந்த கற்பு, அந்த அன்னை மரியாளிடம் இருந்த தூய்மை, அவரிடம் இருந்த சப ஆர்வம், அனைத்தையும் மனதில் இருத்தி சிந்தித்து வந்தார். அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். எனவே நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் அல்லது அடிபாடுகள் அல்லது ஓட வேண்டிய நிலைமைகள் வருகிற பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? உடனடியாக பதற்றமடைந்து கடவுளை தூற்ற அப்படியெல்லாம் போகக்கூடாது. மாறாக இது எப்படி, ஏன் சந்தேகங்கள் இருந்தால் அதை தீர்த்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை போல பொறுமையாக செபத்தோடு இருக்க வேண்டும். இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. நாம் அவருடைய கரங்களிலே ஆறாக இருக்கிறோம், ஒரு குழந்தையாக இருக்கிறோம், அவருடைய மடியிலே தவழுகின்ற குழந்தைகளாக இருக்கிறோம். எனவே அந்த தாயாரினுடைய இந்த பண்புகள் நமக்குள்ளே ஊடுருவ வேண்டும். விளங்குகிறதானே? அது மாத்திரம் இல்லாமல் அன்னை மரியாள் மகிழ்ச்சியின் இருப்பிடமாக இருக்கிறார். எனவே அவர்கிட்ட போய் எங்களை அர்ப்பணிக்க பழக வேண்டும். அன்னை மரியாளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நான் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். அன்னை மரியாள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார், ஆனந்தத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அது விடுதலையாக மாறியது பிள்ளைகளே. அப்போ நாங்கள் அன்னை மரியாளை போல மகிழ்ச்சியின் இருப்பிடமாக இருக்கிற அந்த தாயாரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் பாருங்க. கானாவூர் திருமண வீட்டில் நிகழ்ந்தது என்ன? ரசம் முடிஞ்சு போச்சு. அந்த வீட்டில் ரசம் முடிஞ்சு இன்னொரு கொஞ்ச நேரம் அங்கே ரசம் இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அந்த வீட்டில் பிரச்சனைன்றதை விட மகிழ்ச்சி இல்லாமல் போமே. வந்தவங்க எல்லாரும் திட்டுவாங்க. என்னடா கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பாடு இல்லை, ரசம் இல்லைன்னு கேள்வி வைப்பாங்க. போகைக்குள்ளே சபிச்சுட்டு போவாங்க. மன சந்தோஷமாக போக மாட்டாங்க. ஆனால் அங்கே குறையை நீக்கியது யார்? அன்னை மரியா. வீட்டுக்கு ஆறு வாரது? எலிசபெத் அம்மாவோட வீட்டுக்கு ஆறு போனது? அங்கே என்ன இருந்தது? சந்தோஷம் இருந்தது. கானாவூர் வீட்டுக்கு யார் இருந்தது? அன்னை மரியா இருந்தார். இயேசுவிடம் கேட்டு அந்த குறையை நீக்கி கொடுத்தார். மகிழ்ச்சி வந்தது. மே மாதம் இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது எங்களுக்கு இருக்க வேண்டிய மகிழ்ச்சி. எங்களோட வீட்டுக்கு அன்னை மரியா இந்த மாதத்தில் வந்திருக்கிறார். வாரா என்ன செய்யணும்? மகிழ்ச்சியினுடைய மக்களாக மாறணும். அதான் நமக்கு தரப்படுகிற செய்தி. பாருங்கள், அடுத்தது அந்த திருமுழுக்கு யோவானுடைய சென்மபாவக்கரை கலைந்தது. அன்னை மரியா நம்மளோட வாழ்க்கையில் இருந்தால், நம்மளோட குடும்பத்தில் இருந்தால், நம்மளோட வீட்டுக்கு இருந்தால், நம்மளோட ரூமுக்குள்ளே இருந்தால் என்ன இருக்காது? பாவத்தில் இருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம். ஓஎன்ஜேசு எங்கள் பாவங்களை பொறுத்தல் மட்டும் செவத்தை சொல்லி தந்தவர். நம்மளை பாவத்தில் விழாமல் வழி நடத்துவான். ஒரு அழகான பாடல் இருக்கு. அம்மா என்னை வழி நடத்து, அருகில் வந்து கரம் பிடித்து, கண்ணாலே தீயதை பாராமல், காதாலே தீயதை கேளாமல், அம்மா என்னை வழி நடத்து என்று அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. பாருங்க, அப்போ பாவத்தில் விழமாட்டான்.
பாவத்தில் இருந்து விலகி இருப்போம். இயேசு இருப்பார். இயேசு நம்முடைய பாவத்தை போக்குவார். அன்னை மரியாள் இருந்தார். இந்த செய்தி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திச்சங்கிறது ஒரு நமக்கு எல்லாரும் ஒரு பெரிய கொண்டாட்டம். எல்லாருமே பெருசாக கொண்டாடுவோம். மே ஃபீஸ்ட் அண்டு மே மங்கல்ய அல்லது மே விழா என்று சொல்லி நாங்கள் பெருசாக கொண்டாடுவோம். ஆனால் இந்த உண்மைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். என்ன? உறவை வளர்க்க வேண்டும், தூயாவியாரால் நிரப்பப்பட வேண்டும், இஸ்ரேலின் நடுவர் நம் மத்தியில் இருக்கிறார், பாவங்கள் களையப்பட வேண்டும், நாங்கள் அன்னை மரியாளுடைய குழந்தைகள், இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்து விடுகிறோம் இல்லையா? அதனால் நாங்கள் அன்பான பிள்ளைகளை உறுதி கொள்ள வேண்டும். இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது அன்னை மரியாளினுடைய இந்த பண்புகள். அடுத்தது அடுத்த முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எல்லோருமே செபமாலை சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு திருச்செபமாலை சொல்லுகின்ற பழக்கம் இல்லாமல் போகிறது. எனவே அடிக்கடி குடும்பங்களில் சேர்ந்து ஒன்றாக இணைந்து திருச்செபமாலை சொல்ல நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ரைட், வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? அப்போ சென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்கன்னா? ரைட், 3 பேர் சென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க. முதலாவது அன்னை மரியா. அன்னை மரியா ஏன் சென்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால், இயேசுவை அவர் கருத்தாங்க வேண்டும் என்பதற்காக கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், விசேட சலுகை அது. தெரிஞ்சானே? எனவே அவருடைய வயிற்றிலே பிறந்த இயேசு ஆண்டவர், அவர் சென்மபாவம் இல்லாமல் பிறந்தார். திருமுழுக்கு யோவானனுடைய சென்மபாவ கரை எப்பொழுது அகற்றப்பட்டது? அது மரியன்னை எலிசபெத் அம்மாளை சந்தித்த இந்த சந்தர்ப்பத்தில் தான். எனவே இது மேலதிக தகவலாக அல்லது ஒரு அறிவாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், வேறு என்ன? ரைட், அதால் அன்பான பிள்ளைகளே, நாங்கள் உறுதி கொள்ளுவோம், அன்னை மரியாளை போல பிறரன்பு சேவை செய்ய. அதே போல் சில வேளையில் பாருங்கள், நமக்கு ஒரு பிறர் வீட்டுக்கு போயக்குள்ளே ஏதாவது ரகசியத்தை சொல்லுவாங்க, தங்களோட மன கஷ்டத்தை சொல்லுவாங்க, கடன் தொல்லையை சொல்லுவாங்க இல்லையா? தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஏதாவது சொல்லுவாங்க. நாம் என்ன செய்யக்கூடாது? அதை போய் இந்த ரகசியங்களை நாங்கள் வெளியே போய் சொல்லக்கூடாது. இது ஒரு பணி. நாங்கள் ஒருத்தர் துன்பத்தில் பகிர்ந்து கொள்வது பணி. அது அப்படியாம் இது இப்படியாமண்டு நாம் போய் அதுகளை பரம்படிச்சு அதை இப்போ சும்மா என்ன பறையடிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ எல்லா இடத்துக்கும் சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. அது ரகசியமாக அப்போ ரகசியம் பேண பழக வேண்டும். சரிதானே? எனவே முயற்சி செய்வோம், அன்னை மரியாளை போன்று பிறர் அன்பு பணி கொண்டவர்களாக வாழவும், அதே வேளையில் இஸ்ரேலின் தூயவராகி இயேசு எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாழவும், பாவங்களில் இருந்து நாங்கள் விடுதலை பெற அன்னை மரியாளினுடைய பிரசன்னம் தூயாவியானவரால் நிரப்பப்பட, அதே வேளையில் ஒருவர் மற்றவருக்கு நல்லதை வாழ்த்த. நாங்கள் வாயால் நல்லது வாழ்த்துவோம், ஆனால் மனசில் வஞ்சகம் கொண்டு வாழுவோம். அப்படி அல்ல. சமாதானம், நன்மை, நல்ல வாழ்வு, நல்ல எதிர்காலம் வாழ்த்த நாங்கள் பழகிக்கொள்வோம். இந்த 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 மாதம், அதே வேளையில் இந்த நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த விழா, இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியின் நாளாக, சந்தோஷமான மாதமாக, இன்னுமாக நமக்கு விடுதலை தருகின்ற விழாவாக இந்த நாள் அமைந்திட நாங்கள் எல்லோரும் பிரார்த்தித்து கொள்வோம். மீண்டும் ஒரு முறை உங்களை நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி ஃபாதர்.